My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். இந்துத்துவா என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி வெறுப்பு நிலையை இந்த நாட்டிலே உருவாக்குகிறது. அது முறியடிக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக கூறியிருப்பது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் பாராட்டப்பட்டிருக்கிறது. அக்னிவீர் சம்பந்தமாக வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் கலவரம் இவைகளை பற்றி மோடி தன்னுடைய பதிலுரையில ஒன்றுமே பேசாமல் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் மிக சிறப்பாக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு சிறந்த பாராட்டுக்கள் மக்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசியல் களம் இப்பொழுது சூடு பிடித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை உறுப்பினரும் சுமார் 7 பேர்கள் ஏற்கனவே ஒரு ரகசிய கூட்டம் தனியார் ஓட்டலில் நடத்தி அதில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கலந்து கொண்டு அவருடைய கோரிக்கையாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களை மாற்ற வேண்டும், முதலமைச்சர் தன்னிச்சையாக செயல்படுகிறார், எங்களை கலந்து ஆலோசிப்பதில்லை, இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது, லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் பொறுப்பு மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்று தேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஜே.பி. நட்டா அவர்களையும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பு செயலாளர் பி.எல். சந்தோஷ் அவர்களையும் பார்த்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் படுதோல்வி அடைந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றவில்லை, ரெஸ்டோ பார்கள் மலிந்து விட்டன, மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுப்பணித்துறையில லஞ்சம் தாண்டவமாடுகிறது, குப்பை வாருவதிலே ஊழல், சிவப்பு ரேஷன் கார்டை கொடுப்பதிலே லஞ்சம் தாண்டவமாடுகிறது, சிவப்பு ரேஷன் கார்டு கொடுப்பதிலே லஞ்சம் தாண்டவமாடுகிறது, அனைத்து டெண்டர்களிலும் கமிஷன் வாங்கப்படுகிறது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி அவர்கள் இந்த ஆட்சிக்கு கொடுக்கும் ஆதரவை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் நாம் வெளியில் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த பாரதிய ஜனதா அமைச்சர்களும் முதலமைச்சர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த ஊழலிலே திளைத்திருக்கிறார்கள் என்று பகிரங்க குற்றச்சாட்டுகளை கூறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இது ஊடகங்களிலும்
தொலைக்காட்சியிலும் வந்தது. தொடர்ந்து கடந்த 2.5 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் வைத்த குற்றச்சாட்டுகள், ரெஸ்டோபார்கள் கொடுப்பதிலே ஊழல் நடந்திருக்கிறது, பொதுப்பணித்துறையிலே 30% கமிஷன் வாங்கப்படுகிறது, குப்பை வாருவதிலே ஊழல் தாண்டவமாடுகிறது, ஒரு டன் குப்பைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 800 ரூபாய் கொடுத்தது இப்பொழுது 1800 ரூபாயாக ஆகியிருக்கிறது, அதில் கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது, லேப்டாப் வாங்குவதிலே மிகப்பெரிய அளவில் தொகை கைமாறி இருக்கிறது, இந்த மதுபான தொழிற்சாலை தயாரிப்பதிலே ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் 10 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது, மொத்தம் 6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாட்டுத்தீவனம் வாங்குவதிலே ஊழல் நடந்திருக்கிறது. சிவப்பு ரேஷன் கார்டு 15,000 ரூபாய் கொடுத்தால் காலையில் மனு கொடுத்தால் மாலையில் சிவப்பு ரேஷன் கார்டு லஞ்சம் வாங்கி கொண்டு கொடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சுயேட்சை சட்டமன்ற ஆதரவு கொடுக்கின்ற ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதையே அவர்கள் புகாராக மேல்மட்டத்திலே கூறியிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து மிகவும் தெள்ள தெளிவாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூறப்பட்ட புகார்கள் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அல்லது அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் யாரும் இது சம்பந்தமாக எந்தவித பதிலும் இதுவரை கூறவில்லை. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சரிடமிருந்தோ அல்லது அமைச்சர்களிடமிருந்தோ பதில் வரவில்லை. நான் சொன்னது போல ஆசிரியர்கள் மாற்றத்திற்கு லஞ்சம், காவல்துறையிலே லஞ்சம் என்று பட்டியல் போட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அதன் விளைவுதான் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார்களை மேல் மட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூறியிருக்கிறார்கள். அது அவர்களுடைய உள்கட்சி விவகாரம். அதில் நாங்கள் தலையிடவில்லை, காங்கிரஸ் கட்சி தலையிடவில்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை என்று கூறியிருக்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறிய புகார்கள், ஊழல் சம்பந்தமான புகார்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? யாரும் வாய் திறக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, இந்த ஆட்சி ஆட்டம் கட்டுவிட்டது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. ஏற்கனவே புதுச்சேரி மாநில மக்கள் இவர்களுடைய ஊழலை சகித்துக் கொள்ளாமல் தான் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு 1,36,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்தார். குறிப்பாக ஊழலை முதலமைச்சரும் அமைச்சர்களும் மூடி மறைக்க பார்க்கிறார்கள். சந்தனக்கட்டை கடத்தல் விவகாரம் பூதகரமாக ஆகியிருக்கிறது. இப்படி இந்த ஆட்சியில்
ஊழலை தவிர வேறொன்றும் நடக்கவில்லை. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு கூட அதிகார துஷ்பிரயோகம் செய்து வருகிறார். கன்னியகோயில் பகுதியில் அவருடைய மனைவியின் பெயரில் 12,400 சதுர அடி நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலமானது 2023 வாங்கப்பட்டது. அந்த நிலத்தை வாங்கிய பிறகு அதில் பெட்ரோல் பம்ப் போடுவதற்காக நடவடிக்கை எடுத்து இப்பொழுது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனோடு ஒப்பந்தம் போட்டு அந்த நிலத்தை பினாமியின் பெயரால் திரு நமச்சிவாயம் அவர் துணைவியார் பெயரில் வாங்கப்பட்ட நிலம் 15 ஜூன் 2023, 19 ஜூன் 2023 குத்தகை பத்திரம் தமிழ்ச்செல்வன் என்பவர் பெயரில் வசந்தி அவர்களுடைய தம்பி அவருக்கு குத்தகைக்கு விட்டதாக பத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பெட்ரோல் பங்க் போடுவதற்காக அனுமதி பெற்றிருக்கிறார். நமச்சிவாயம் அவர்களுடைய துணைவியார் எந்த தொழிலும் செய்யவில்லை. அவர் ஏற்கனவே ஜெயராம் ஹோட்டலுக்கு எதிர்த்தாற்போல் உள்ள ஒரு இடத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அது 21 கோடி ரூபாய் பெருமானமான சொத்து. அந்த சொத்து வாங்குவதற்கு அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது? இந்த கன்னியகோயில் நிலம் வாங்குவதற்கு அதனுடைய தொகை 49 லட்சம் ரூபாய். அது எங்கிருந்து அவருக்கு அந்த பணம் வந்தது என்ற கேள்விகளை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். இப்பொழுது உள்ள பிரச்சனை, சீனிவாசா அபார்ட்மெண்ட் குழுமத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பெட்ரோல் பங்குக்கு பின்பகுதியில் நகர் உருவாக்குவதற்கு, தனித்தனி வீடுகள் கட்டுவதற்கு பிளாட் போடப்பட்டு அது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் வீடுகளை கட்டி சம்பந்தப்பட்டவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். அந்த இடத்திற்கு செல்வதற்கு வழி கடலூர் ரோட்டிலிருந்து செல்ல வேண்டும். அதற்கான இடம் 4200 சதுர அடி. அந்த இடம் அங்கே வசிப்பவர்கள் செல்வதற்காக அந்த சீனிவாசா குழுமத்தின் மூலமாக அவர்கள் மனைகள் பிரிக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த அந்த மேப்பு அந்த 4200 சதுர அடியில் சேர்ந்ததாகும். அவர் செல்வதற்கான வழிக்காக அந்த இடம். ஆனால் இந்த பெட்ரோல் பம்ப் போடுவதற்காக அந்த இடத்தை மதில் சுவரை உடைத்து அந்த இடத்தை ஆக்கிரமித்து அவர்கள் செல்வதற்கு வழி இல்லாமல் மணல் கொட்டி
அந்த தமிழ்ச்செல்வன் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார். அந்த இந்த நாட்டில் அனைத்து மக்களும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து வருகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தாங்கள் இந்து மதத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லி மற்ற மதத்தினர் மீது வெறுப்பை அள்ளி வீசுவதும் மதத்தினரை உதாசீனப்படுத்துவதுமான வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்று பாராளுமன்றத்தில் பேசினார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் ராகுல் காந்தி தவறாக பேசி தன்னுடைய முதல் உரையை ஆற்றும் பொழுது அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதவி போயிடுதுன்னு வச்சுங்க. இது அரசாங்க சொத்தை கொள்ளடிக்கிறது. இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ற பதவியை வச்சுக்கிட்டு தான் சொந்த வீட்டை புனரமைக்கிறது. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இது ஊழல் இல்லையா? இது ஊழல் சம்பந்தமானது இல்லையா? ஏற்கனவே இந்த ஆட்சி நாளுது மக்கள் மத்தியில். ஊழலை தெளிச்சு போய்கிற ஆட்சின்னு சொல்றோம். மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. இன்னும் திருந்தலையே. நீங்க இன்னும் திருந்தாம முதலமைச்சர் அமைச்சர்களும் கொள்ளடிகள் தானே இருக்கிறீங்க. இந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழலை பற்றி அதாவது அதிகாரம் இருக்குதுன்றதுனால மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது, அரசாங்க சொத்தை சாப்பிடுறது, மற்றவங்களை ஏமாத்துறது, நேரடியாக லஞ்சம் வாங்கிறது, இப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு இந்த கூட்டணி கட்சியே முடிவு பண்ணிடும். பாரதிய ஜனதா கூட்டணியும் NR காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணிடும், முடிச்சிடும், கதையை முடிச்சிடும். உள்ளே ஆக்கிரமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். போகும்போது இப்படி பார்த்தா அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அவர் அரசுடைய பிரதிநிதியா இருக்கும்போது போயிருக்கிறேன். ஒரு மரியாதை அவர் பிறந்த எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்ப பார்த்து அவர் நாற்காலி எப்படி இருந்தது, அவர் வீடு எப்படி இருக்குது, அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இப்ப போய் பார்த்தா எல்லாம் கண்ணாடி மங்களா மாதிரி இருக்குது. இது எந்த விதியின் அடிப்படையில் அவர் இந்த கண்ணாடி எல்லாம் போட்டாரு? யார் கொடுத்தது அவருக்கு அதிகாரம்? அதாவது PWD CPWD மேனுவல் அது மாதிரி ஏதாவது இருக்குதா? அல்லது முதலமைச்சர் அவருக்கு அனுமதி கொடுத்தாரா? யாரு அவரு சொந்த காசுல? பொதுப்பணித்துறை வேலை செஞ்சு சொல்ற சொந்த காசுல செஞ்சுக்கிறாரா? பொதுப்பணித்துறை சொந்த காசுல செஞ்சா தனி ஆளை வச்சு செய்வாரு. பொதுப்பணித்துறை தானே புதுப்பிச்சுக்குது வீட்டை. காசு கொடுத்து பொதுப்பணித்துறை வேலை செய்ய சொல்லலாமா? ஏன் சார்?